நண்பர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்றது, என்ன விலைக்கு வாங்குறது, ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது எதையெல்லாம் கவனிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண யாராவது ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய ப்ரூவன் டெக்னிக்ஸை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். சரி, அப்படி ஒரு பெரிய பர்சன் சின்ன லெவல்ல இருக்கிற நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வருவாரா? அப்படி அவர் வந்து சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லி கொடுக்கறது நமக்கு புரியுமா? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் ராபர்ட் ஹாக்ஸ்ட்ராம் எழுதின தி வாரன் பஃபட் வே அப்படிங்கிற புத்தகத்துல இருக்குது. வாரன் பஃபட் பற்றி எழுதப்பட்ட புக்கிலே இந்த புக் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை பத்தி அதிகம் பேசாம அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்டரியை, அதுவும் அவருக்கு மேஜர் சக்சஸ் கொடுத்த ஸ்டாக்ஸை எப்போ வாங்கினார், அதுக்கு பின்னாடி இருக்கிற இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்ன, இதையெல்லாம் பற்றி டீட்டெயில்டா இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாரன் பஃபட் பற்றி எழுதப்பட்ட புக்கிலே இந்த புக் மிக அதிகமா சேல்ஸ் ஆனதும் இந்த புக் தான். இன்னைக்கு இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில விஷயங்களை பற்றி மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த புக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் ஏன் இந்த புக்கை எழுதினாரு அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் இந்த புக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் பிக்சர் நமக்கு கிடைக்கும். 1984 ராபர்ட் ஹாக்ஸ்ட்ராம் இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கிங் வேலைக்கு சேர்றதுக்காக, மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ரிலேட்டட் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறார். இங்கே மார்க்கெட்டுடைய பேசிக்ஸ், ரேஷியோஸ், வேல்யூவேஷன்ஸ், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்பர்ஸை பற்றி மட்டும் பேசுது, எதையும் எதோடையும் ரிலேட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வர முடியல. இந்த சமயத்தில் இந்த ஆத்தருக்கு பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படிங்கிற கம்பெனியோடைய 1983 இயருடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை ஸ்டடி மெட்டீரியலாக கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு சாதாரண ஆனுவல் ரிப்போர்ட் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ரிப்போர்ட்டை இந்த ஆத்தர் ஸ்டார்ட் பண்ணுறார். பட் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆத்தருக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. வழக்கமாக எல்லா கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டும் பிக்சர்ஸ், கிராஃப்ஸ், டயக்ராம்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதிகமாக போட்டு பக்கத்தை நிரப்பியிருப்பாங்க. எல்லா கம்பெனியோடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லையும் சேர்மன் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 1 or 2 பேஜஸில் ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதுலேயும் கம்பெனியுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி மட்டும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் படிச்சுட்டு இருக்கிற இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே ஆனுவல் ரிப்போர்ட்டில் எந்த பிக்சர்ஸும் இல்லை, கிராஃப்ஸ் இல்லை, டயக்ராம்ஸ் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் லோட் ஆகிருக்கு. சேர்மன் 2 பக்கத்துக்கு இல்லை 20 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுறார். இந்த லெட்டரில் கம்பெனி லாஸ்ட் இயரில் கம் அக்ராஸ் பண்ண ப்ராக்ரஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, ஃபெயிலியர்ஸ் என்ன, இது எல்லாம் பற்றி டீட்டெயில்டாக எழுதுறார். பெர்க்ஷைர் ஹாத்வே இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டுமே முழு நேர தொழிலாக வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த கம்பெனிஸை யார் நடத்துகிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, இதையெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸையும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு லெட்டர் மூலமாக கிளாஸ் எடுக்கிற அந்த சேர்மன் யாரு அப்படிங்கிற பற்றி தேடி தேடி படிக்கிறார். வெறும் $100 இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே மிக அதிகமான பணத்தை சம்பாதிச்ச வாரன் பஃபட்டுடைய சக்சஸ் ஸ்டோரி இவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு தனியா எதுவும் சீக்ரெட் ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு ராபர்ட் ஹாக்ஸ்ட்ராம் வாரன் பஃபட்டை பத்தி தொடர்ந்து அதிகமான இன்ஃபர்மேஷனை தேடி படிக்கிறார். பட் பொதுவெளியில வாரன் பஃபட் என்ன சொன்னாரோ, எதை எழுதினாரோ அதை மட்டுமே தான் பிராக்டிஸ் பண்ணி இவ்வளோ பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றார். இந்த ஃபைண்டிங்ஸ் தான் இன்னைக்கு வாரன் பஃபட் பற்றி எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புத்தகமான தி வாரன் பஃபட் வே. சரி, வாரன் பஃபட்டால எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டராகவும் அதே சமயத்துல ஒரு நல்ல டீச்சராகவும் இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பேஸா இருந்தது 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வாரன் பஃபட்டுடைய லேர்னிங், செகண்ட் இவருடைய பேக்ரவுண்ட். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற லேர்னிங்ல வாரன் பஃபட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபிஸ்ல 3 பேர் அதிகமான தாக்கத்தை செலுத்தியிருக்காங்க. பெஞ்சமின் கிரஹாம், பிலிப் ஃபிஷர், சார்லி மங்கர். இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் என்னெல்லாம் லேர்ன் பண்ணார், எப்படி இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆச்சு, எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஏற்கனவே எஜுகேஷன் ஆஃப் வாரன் பஃபட் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்க. அடுத்தது ஸ்டார்டிங் டேஸில் ஈவினிங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கிளாஸஸை வாரன் பஃபட் எடுத்துட்டு இருந்தார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ்
ஜேர்னலிசம் மேல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டின் காரணமா இவருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப வேல்யூபிளாகவும் இருக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்த புக்கை எழுதுறதுக்காக ராபர்ட் ஹேகஸ்டாம், வாரன் பஃபட் ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆனுவல் ரிப்போர்ட் வழியா எழுதின லெட்டர்ஸ்ல எல்லாம் என்னென்ன விஷயங்கள் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு, இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸை எது டிசைட் பண்ணுச்சு அப்படிங்கிறத 4 ஹெட்டிங்க்கு கீழே பிசினஸ், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் பிரைஸ் இதுல 12 பிரின்சிபல்ஸா கொண்டு வர்றார். ஃபர்ஸ்ட் பிசினஸ், இதுல 3 பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் பிசினஸ், ரெண்டாவது ஆப்ரேட்டிங் ஹிஸ்டரி அதிகமா இருக்கிற கம்பெனிஸ், மூணாவது லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டஸ், கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்டஸ் இன்னும் லாங் டேர்முக்கும் பெட்டரா இருக்கிற மாதிரி கம்பெனிஸ். இந்த 3ம் இருந்தாதான் அந்த கம்பெனில சிங்கிள் ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் சரி, மொத்த கம்பெனியை வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்களும் சரியா இருந்தால் மட்டுமே அந்த கம்பெனியை பத்தி அதுக்கு அடுத்து தொடர்ந்து படிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனையும் எடுக்கிறது. ரெண்டாவது ஃபினான்ஸ், இதுல 4 விஷயங்களை கன்சிடர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்கு, கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ரெண்டாவது ஓனர்ஸ் உடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது, கம்பெனி வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணலாம், பட் அந்த 100 கோடி ரூபாயும் கம்பெனியை தொடர்ந்து நடத்துறதுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா தொடர்ந்து உள்ளே வருது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பணமும் ரிட்டர்ன்ஸா கிடைக்காது. அதனால ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போக எவ்வளவு பணம் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அலாட் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் ஃபோக்கஸ் கொடுத்தார். மூணாவது ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கிற நிறுவனங்களுக்கும் ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். நாலாவது கம்பெனி டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது போக மீதி ரீட்டைன் பண்ற பணத்தை, கம்பெனி தங்களோட கைவசம் வச்சிருக்கிற பணத்தை வச்சு எவ்வளவு அதிகமான பணத்தை கிரியேட் பண்றாங்க, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் மூலமா எவ்வளவு பணம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கறத பத்தியும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அடுத்து மூணாவது மேஜர் விஷயம் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் திறமையானவங்களா இருக்கிறாங்களா, ரெண்டாவது நேர்மையானவங்களா இருக்கிறாங்களா. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்படின்னாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வெல்த் கிரியேட் ஆகாது. திறமையானவங்களா மட்டும் இருந்தாங்கன்னா வெல்த் அவங்களுக்கு மட்டும் போய் சேரும். நேர்மையானவங்களா மட்டும் இருந்தாங்க அப்படின்னா கம்பெனிக்கு அதிகமான growthக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதனால மேனேஜ்மெண்ட் எப்பவும் ஏபிளாகவும் இருக்கணும், ஹானஸ்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். மூணாவது எல்லா கம்பெனியும் ஒரு ரூட்ல போறாங்க, அதே ரூட்டை நாமளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் நினைக்குதா, இன்ஸ்டிடியூஷனல் இம்பரேட்டிவ் அந்த கம்பெனிக்கு இருக்குதா, இது இல்லாத நிறுவனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கவும் செஞ்சார். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட் பிரைஸ். இதுல 2 விஷயம்தான். ஃபர்ஸ்ட் கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் நமக்கு தெரியும், பட் என்ன வேல்யூ இந்த ஸ்டாக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். ரெண்டாவது இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகு இந்த வேல்யூவை விட கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தியும் கன்சிடர் பண்ணார். இப்படி மொத்தமா இந்த 4 ஹெட்டு கீழையும் 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 12 பாயிண்ட்ஸையும் எல்லா ஸ்டாக்குக்கும் இந்த 12 பாயிண்ட்ஸும் அப்ளிகபிள் ஆகாது. 6ல இருந்து 7 பாயிண்ட்ஸ் அப்ளிகபிள் ஆச்சுனாலே அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இன்னும் பெட்டரா 8, 9 அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பாராமீட்டர்ஸும் அங்க செட் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரேரா தான் கிடைக்கும். அதனால இந்த 12ல 8, 9 விஷயங்கள் செட் ஆச்சு அப்படின்னாலே அந்த கம்பெனில மிக அதிகமான அளவிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெருசா போல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வாரன் பஃபட்டோடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி குவாலிட்டி கம்பெனிஸ்ல அதிகமா பெட் பண்ணி ஹோல்ட் பண்ற கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ தான் வாரன் பஃபட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போச்சு. இதே மாதிரி அவரோட ரூட்டை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாரன் பஃபட் வேலை போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 12 பிரின்சிபல்ஸும் நீங்க செலக்ட் பண்ற ஸ்டாக்ல எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்க. தேங்க்யூ.